அல்லேலூயா. கரத்தை சத்தமா அல்லேலூயா. மகிழ்ச்சி அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. உண்மையா அல்லேலூயா. பிரைஸ் காட். சிறு பிள்ளைகள், அதாவது வெளி இடங்கள்லேருந்து ஒரு சிறு பிள்ளைகளோட கவனத்திற்கு, இந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வரும்போது ஒரு பரிசு உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் உங்கள் முகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாருங்க. முடிச்சிட்டோன்னே என்னை வந்து பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்து நான் உங்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுக்கு தகுதி என்ன தெரியுமா? பேசக்கூடாது. பேசாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு பரிசு. அதில் பேசினா பரிசு என்ன போயிடும், வேற யாருனா போயிடும். எனவே கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, நீங்கள் பேசாமல் அமைதி காக்கணும். உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த மாணவர்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நியூமராலஜிக்கலி, அதாவது என்னுடைய அந்த ஸ்டடீஸ் படி 26 சொன்னா டே ஆஃப் கான்சிக்வன்ஸ் அர்த்தமா? என்ன அர்த்தமா? கான்சிக்வன்ஸ். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதனுடைய பிரதிபலன், அதனுடைய தப்புடைய தண்டனை. செப்டம்பர் 26 தான் அந்த ட்வின் டவர்ஸ் அமெரிக்கா இருக்குல்ல, அந்த வர்த்தக மையம் வந்து டேஷ் ஆயிடுச்சு. நீங்கள் கூகுளில் போயிட்டு 26 அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய ஒரு காரியங்கள்லாம் வரும். அது நிறைய விதமான என்ன செய்யும், இந்த கான்சிக்வன்ஸ் என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கு ஒரு பிரதி சித்தமாக நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோமோ அதுக்குடைய எல்லா பிராயச்சித்தங்கள் என்ன செய்யப்படுமோ அது காணப்படுமா. அருமையான தேவன் சொன்னமே. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதவராக இருக்கிறார். ஆமென். நமக்கு வரும் சோதனைகள், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா வேதனைகளும் தேவன் ஏற்றுக்கொண்டார். உணர்ந்த ஒரு அல்லேலூயா. உண்மையா அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாலையிலும் உங்களை பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்த மாலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வழிகளினுடைய பயன்களிலே எழுந்தர் வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா கர்த்தராகிய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரரை கட்டளையிட்டபடியும் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதப்படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை சொல்லுமா? அல்லேலூயா. உற்சாகமா? அல்லேலூயா. உண்மையா? அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ சொன்னமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையானது. என்ன வார்த்தைனா, வேதத்துல வாசிக்கிறோம், யோசுவா என்ற ஒரு பக்தன் ஆண்டவர் அவருக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். மோசே தாசனாகிய மோசே மரித்து போனார். அதனால நீ என்ன செய்ய, இந்த நியாய பிரமாணத்தின் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருந்து மிகவும் பலன் கொண்டு திடமனாரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு இடவரும் வடவரும் என்ன செய்யாத விலகாதேன்னு சொல்ல ஒரு வாக்குத்தத்தம் தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த புஸ்தகத்துல, நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை, நீங்கள் கானானை சுதந்தரிக்கும் போது, when you want to inherit in the Canaan, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஆயை வென்று நீங்கள் கடந்து செல்லும் போது அந்த ஏபேல் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலைக்குள்ளே கடந்து செல்லப்பட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பலிபீடத்தை கட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆங்கிலத்துல ஈபல், தமிழ்ல ஏபால். அந்த ஒரு மலையில கொண்டு போய் என்ன செய்யணும், பலியை செலுத்தணும். இந்த மலை வந்து கொஞ்சம் வித்தியாசமான மலை தான். இந்த மலை எப்படிப்பட்ட ஒரு மலைனா, 2 பக்கம் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கில்காலும், இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு ஏரியா இருக்கு. அதாவது வந்து கில்காலுக்கும் இந்த மோரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை பேர் தான் இந்த ஏபால் மலை. அல்லேலூயா. கில்காலுக்கும் மோரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மலை இந்த ஏபால் மலை. இவங்க என்ன செய்யறாங்க, அந்த எரிகோவை தகர்த்து கடந்து போறாங்க. யோசுவா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம், அது வரைக்கும் நாங்க வேதாம வகுப்புல படிச்சிருக்கோம், பைபிள் ஸ்டடியில.
சோ இந்த எரிகோவை தாண்டி போறாங்க. அங்க என்ன வருது? கில்கால் வருது. கில்காலை தாண்டி போனோம். அங்க ஒரு சேனையை மீட் பண்றாரு. ரொம்ப பக்கத்துல கானான் தேசத்துக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்ப மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இருக்கு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் கண்ணினுடைய குறியில் நடுவுல நீ என்ன செய்யணும்? கேட்கணும். அதாவது பிள்ளைங்க நெத்தி சுட்டி வைப்பாங்க பாத்தீங்களா? இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற பிள்ளைங்கலாம் நெத்தி சுட்டி வைப்பாங்க. ஏன்னா நெத்தியில இருக்கிற ஒரு சுட்டி. அதே போல இந்த பொட்டு வைப்பாங்க. இந்த 2 புருவத்துக்கு நேரம் ஒரு பொட்டு வைப்பாங்க. அதே போல இது என்னன்னா ஒரு தோரான், ஒரு சின்ன புக்கு ஒன்று இருக்கும். அது வந்து நியாயப்பிரமாணம் புக்கு. அதை அப்படியே மடிச்சு என்ன செய்வாங்க? இந்த இடத்துல வச்சு இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த இடத்துல வச்சு கட்டியிருப்பாங்க. இந்த நியாய புஸ்தகம் உன்னுடைய ஞாபக குறியில இருந்துட்டே இருக்கும். ஞாபக குறியில இருந்துட்டே இருக்கும். இந்த ஞாபகத்துல என்ன இருக்கணும்னா, மோசே தனக்கு கற்பித்தபடி இந்த மலையில என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மலை ரொம்ப ஸ்பெஷல் மலைலாம் கிடையாது. இந்த மலையோட பெருமை ஒரு சோகமான ஒரு கதை. கொஞ்சம் பின்னாடி போ, அங்க உட்கார். இப்ப இந்த மலை வந்து ரொம்ப சோகமான ஒரு மலை தான். என்ன மலைன்னா, இந்த மலையோட அர்த்தமே வந்து கர்ஸ் மவுண்டன், சாபத்தின் மலை. மலை ஏபல் என்று சொன்னால் சாபம், ஏபால் என்று சொன்னால் சாபம். சாபம், கர்ஸ் மவுண்டன், இந்த கர்ஸ் மவுண்டன். எப்படி இந்த கர்ஸ் மவுண்டன்ல போய் ஆண்டவர் வந்து பலி செலுத்த சொன்னார்? அது ரொம்ப முக்கியமான காரியங்களை நம்ம இந்த நாள் பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். இது நமக்கு ஒரு வாலண்டியர்ஸ் தேவை. கோச்சிக்காத பசங்களை தான் கூப்பிடணும். பிரைஸ் தான். இந்த ஏபேல் மலையை வந்து பிடிக்கிறதுக்காக யாரா நீங்களா வரீங்களா? பேசுறதுக்கு முன்னாடி வா பார்க்குறீங்க, கை தூங்கினா சிரிக்கக்கூடாது, ஆடக்கூடாது, அப்படியே ஆணை வச்சு தான் நிற்கணும். நீ கொஞ்ச நேரம் வந்து அட்டாக் அப்படின்னு சொன்னா எப்படி திரும்பி இருக்கணும்? அதே போல நிற்கணும். அப்படியே திரும்பிடுவான். ரைட், அங்கே வச்சு. இப்போ நீங்க பார்ப்பீங்க, இந்த கற்கள் வந்து வட்ட 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 வட்டமா என்ன செய்யப்பட்டிருக்கும்? அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பானது அவுட் ஆஃப் தி ஃபோக்கஸ். சரி, இந்த வட்டமானது, இந்த வட்டக்கல்கள் என்ன சுத்தி வச்சிருப்பாங்க. ஏறத்தாழ இது என்ன பண்ணிருக்கோம்? ஒரு கோத்திரங்களை காட்டும்படியாக இந்த வட்டங்கள் இருக்கும். இப்ப கோத்திரம் சொன்னா எத்தனை நம்பர் சேர்த்துவோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ என்னன்னா, இந்த 12 கற்களாக என்ன வட்டமா வச்சிருக்காங்க. இந்த வட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு பிரிவினையா பிரிச்சுறாங்க. 2 பிரிவினையா பிரிச்சுறாங்க. எப்படி பிரிச்சுறாங்கன்னா, உபாகம புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 6ஆம் வசனத்துல இருந்து 7ஆம், அப்படி 6ல இருந்து ஆரம்பிங்க. தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதின் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளை என்ன செய்யணும்? செலுத்தணும். நல்லா கவனிங்க. இந்த உபாகம புஸ்தகத்துல நமக்கு போடப்பட்டிருக்க ஒரு காரியம் என்னன்னா, இதுல சர்வாங்க பலிகளை என்ன செய்யணும்? நீ செலுத்த வேண்டும். இந்த பலிபீடமா இதை கட்டி அதுல என்ன செய்யணுமா? நீ செய்யணும்னு சொன்னாங்க. 27ஆம் அதிகாரத்துல இந்த 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கும் 11 ஆரம்பிச்சு, மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி வாசிப்பா. சிமியோன் கொர்சீன் மலையில் சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்களை நிற்க வேண்டும். எத்தனை கோத்திரங்கள்? 6 கோத்திரங்கள். அல்லேலூயா, 6 கோத்திரங்கள் நிற்க வச்சுட்டாங்க. யார் யாரு? சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், பென்யமீன். வெரி குட். இவங்களை என்ன செஞ்சாங்க? அந்த எந்த மலையில் நிற்க சொல்லியிருக்காங்க? கெர்சின் மலையில நிக்க சொல்றாங்க. இந்த கெர்சின் மலைக்கு ஒரு பக்கம் நிக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு சாபத்தை கூறும் பொருட்டு ஏபேல் மலையில என்ன செய்ய? ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரத்தை நிறுத்துங்க. அல்லேலூயா. இப்போ எத்தனை கோத்திரம்? 6 கோத்திரம். வெரி குட். ரெடியே கண்டுபிடிப்பு. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. என்ன கொர்சின் மலையில எத்தனை பேருமா? 6 பேர். படத்தை பார்க்கலாமா? கவனிங்க. ஒரே படம் தான் இது. ரொம்ப கலர்லாம் இல்லை, கல்லுனா அதையும் மறைச்சு பார்க்குறீங்க. வெரி குட். யூ ஹேவ் டு டூ லைக் தட் ஒன்லி. தட்ஸ் வை ஐ ஸ்டர்ட் டு பிரிங் தி பிக்சர்ஸ். தட் ஒன் ஆஃப் மை காட். இப்போ பாருங்க, இந்த மலையில என்ன செய்யப்பட்டிருக்கு? 2 பக்கத்துல 2 பேரை நிக்க வச்சிருக்காங்க. யார்? ஒரு பக்கத்துல ஒரு மலையில, இந்த கெர்சின் மலையில என்ன செஞ்சாங்க? ஒரு 6 கோத்திரத்தை நிக்க வச்சுட்டாங்க. இன்னொரு மலையில, ஏபேல் மலையில 6 பேர் நிக்க வச்சுட்டாங்க. இப்ப கெர்சின் மலையில பார்த்து ஆசீர்வாதத்தை சொல்லு பண்ணாங்க. ஆனா ஏபேல் மலையை பார்த்து என்ன சொன்னாங்க?
சாபத்தை கூறுவார். ரொம்ப விசேஷம்லாம் இல்லை, இந்த மலைக்கு ரொம்ப விசேஷம்லாம் இல்லை. பட் இது முடிவில் தான் நம்ம இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த கற்கள் இப்படியாக குவையாக சேர்க்கப்பட்டு ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இப்போ இவர் உபாகம் புஸ்தகத்தை எழுதும்போது என்னென்ன உபாயம் செய்ய வேண்டும், என்னென்ன உபாயம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் நீங்கள் கானானை சுதந்தரிக்கும் போது வாட் யூ ஹேவ் டு டு ஒரு மேனுவல் கைடை கொடுத்திருக்காரு. அதாவது இந்த அபார்ட்மெண்ட்ல போகும்போது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு பொருள் வாங்கினாலே சொல்லுவாங்க, இந்த மேனுவல் கைடு ஒன்று கொடுப்பாங்க. அப்ப எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது. ஓசே என்ன செய்தாரு, கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல, அவர் முன்னமே என்ன செய்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவ்வேளையில வேதம் சொல்லுகிறது, நீங்க கானானுக்குள்ள போகும்போது ஒரு கோட்பாடுகள் இருக்கு. எப்படியே சுதந்திரமா இருக்க முடியாது, ஒரு கோட்பாடுகளை நீங்க என்ன செய்ய கடைபிடிக்கணும். நீங்க கடைசியாக அதாவது கானானுக்குள்ள கடந்து போகும்போது ஒரு குட் ரிச்சுவல்ஸ், ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் செர்மனி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃபரிங், சாக்ரிஃபைஸ், ஒரு பலியை செலுத்தினா இந்த ஏபேலோட மலை. ஹல்லேலூயா. இந்த மலையுடைய அந்த பலிதான் ரொம்ப முக்கியமானது. கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பாக இருக்கப்படுது. இதை என்ன செய்கிறோம், இந்த ஏபேல் மலைக்கு என்ன பேர்னா, விசேஷமாக இந்த மலையில மட்டும் பேர்ல சோபாவின் குமாரர்கள் கூட அவர்கள் பெயர்கள் வைத்தார்கள். ஆதியாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்னுமாக உபாகம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், இன்னும் உபாகம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11 29லும், இன்னும் உபாகம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15 26லும் இதெல்லாம் பார்க்கும்போது சோபாவின் குமாரர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஏபால் என்று பெயர் பெற்றதாம். ஆமென், அல்லேலூயா. இந்த மலையில இப்படி கற்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இங்க என்ன செய்யணுமா, பலி செலுத்தணும். அல்லேலூயா. என்ன சொன்னாரு, 2 குறிப்பை சொன்னார். சேயீர் மலையில என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை கூடணும். இந்த ஏபேல் மலையத்தை என்ன செய்யணும், நீங்க சாபத்தை கூடணும். ஒரு 6 கோத்திரங்களை பிடிச்சு எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மலை என்னன்னா சாபத்தின் மலை, சாபம் கூறப்பட்ட மலை. ஏபேல் என்றாலே சாபம். அல்லேலூயா. ஏவாள் என்றாலே பாவம்ன்ற மாதிரி. இது வந்து என்னதான் ஏபால். ஏபால் என்றால் அது ஏவாள், இது பால். ஓகே. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ஏபால் என்றாலே என்னதான் சாபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாபத்தை நீங்க சொல்லிதான் என்ன செய்யணும், கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலையில பலி செலுத்தும் போது இவர்கள் எல்லாம் செய்தாங்கன்னா இந்த 12 கோத்திரங்களா பிரித்து 6 தான் நிக்க சொன்னாங்க. ஆனா இவர் பலி செலுத்தும் யோசுவாவோட காலகட்டத்துல எத்தனை கற்களை குவிந்தது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 12. வெரி குட் பிரதர். ஏன்னா அங்க பொருத்தனை என்ன சொன்னா, சேயீர் மலையில ஆசீர்வாதத்தை கூறணும், ஏபால் மலையில என்ன செய்யணும், சாபத்தை கூறணும். ஆனா இது எல்லாம் முடிக்கப்பட்டு ஒரே பலிபீடமா ஏற்படுத்துறாங்க. அல்லேலூயா. இதை தான் நம்ம பார்க்க போறோம். Thank you brother. Thank you brother. Kindly take your seat. அருமையான தேவச்சனமே, இப்போ இந்த மலையில என்ன செய்யப்படுது, இந்த கற்கள் குவிக்கப்பட்டதெல்லாம் பார்க்கீங்க. இதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கா, நிறைய பேருடைய என்ன பண்ணிருக்கான் அங்கேயும் எழுதியிருப்பாங்க. சில பேர் ஒத்து கவனிச்சிருப்பீங்க. அதை படிச்ச ஆட்கள்லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆஷஸ் பார்க்கல, ரைட். அப்போ உங்களுக்கு பணம் காட்டி இதெல்லாம் சொல்ல ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எதுவும் வரும்போது இதை பாருங்கன்னு இப்படி பார்த்துட்டு இதில் எத்தனை போர் இருக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அதான் இதுதான் வந்து இன்டெலெக்சுவல் ஐக்யூ டெஸ்ட். ஒரு பிக்சரை பார்த்துட்டு அதில் என்ன கலர் இருக்குது கலர் டக்குன்னு எடுத்துருவாங்க. நம்ம டக்குன்னு அதை கிராஸ் பண்ணிக்கணும். அந்த ஸ்டேஜ்லாம் நம்ம போய் ஆகணும். அல்லேலூயா. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் வந்து அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ்லாம் எடுக்க முடியுமோ அப்படிங்கிற பைபிள் கூட அதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறோம். நீங்களும் கற்றுக்கொண்டே இருங்க. இப்போ என்னன்னா இதில் போடப்பட்டிருக்கு ஆஷஸ் அண்ட் போன்ஸ். ஓகேவா. ஆஷஸ்னா சாம்பலும் எலும்புகளும். அதாவது சில பேர் என்ன செய்யுங்க, அந்த சாம்பலை கொண்டு வந்து என்ன செய்தாங்க, இந்த பலியை செலுத்துறாங்க. சாம்பலும் போனும் இருக்குதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தங்க, இங்க சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினாங்க. சமாதான பலிகளும் சர்வாங்க தகன பலிகளும் செலுத்தாங்க. அப்ப என்ன இது உள்ள என்ன இருக்குமா, இந்த கற்களுக்குள்ள சாம்பலா எரிஞ்ச சாம்பல்களும் எலும்புகளும் இருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மீட்டர் கூட போட்டிருக்காங்க. 2 மீட்டர் 6.5 உயரம். அதாவது இந்த பாருங்க, இந்த கற்கள் வந்து இப்ப பார்த்துருக்கோம் வந்து 2 மீட்டர். அதாவது என்ன செஞ்சிருக்காங்க, 2 மீட்டர். 1 மீட்டர் வந்து அடிக்கணக்கில் போகும்போது 3.25 அடி 1 மீட்டர்.
அப்போ 2 மீட்டர்னா 6. இவ்வளோ நாலேஜ் பாருங்க நம்ம பசங்க டக்குன்னு சொல்றாங்க. 6 அடி. ஓகேவா? இப்போ என்னன்னா இங்க நம்ம சர்ச்சோடைய அகலம் வந்து 20 அடி அகலம். இதுல 6 அடினா என்ன பண்ணுவோம், இதை பிரிச்சா 10. அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் இப்படி எடுத்துட்டா, இது நான் நிக்கிற வரைக்கும் முன்ன இது வரைக்கும் என்ன சுத்தி என்ன செஞ்சிருக்காங்க, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு இதோட ஹைட் என்ன ஹைட்டு, இது என்ன ஹைட்டு அது பார்த்தா இது இந்த ஃபுல் பீட் 4 அடி, நான் வந்து 5.25 அடி 5.7. ஓகேவா? இப்போ என்னன்னா என்னோட இந்த கையை இப்படி மேலே தூக்கிட்டா 6 அடி, இந்த தளம் வந்து 11 அடி. இவர் எப்போ எல்லாம் அவதான் பார்க்குறீங்க. இந்த 6 அடியில் என்ன செஞ்சிருக்கு, இப்படி எழுப்பிட்டாங்க, சுத்தி எழுப்பி என்னோட ஹைட்டா இருக்கு எல்லாத்தையும் சுத்தி என்ன செஞ்சாங்க வச்சுட்டாங்க. இப்போ இது உள்ள என்ன செஞ்சிருக்காங்க, பலியை செலுத்துறாங்க. 12 கோத்திரத்தோட பலியை செலுத்துறாங்கம்மா. இட் இஸ் நாட் ஈஸி திங். 12 கோத்திரத்துடைய பலியை செலுத்துறாங்க. இந்த பலியை செலுத்தி தான் முடிச்சு என்ன செய்யறாங்க, கானானுக்குள்ள போறாங்க. அல்லேலூயா. இந்த அவான்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கோமியெல்லாம் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவள் ஒரு வீட்டை கட்டும் போது 4 கல்லுங்களை வச்சுட்டு அப்படியே புகையாக தள்ளிட்டே இருப்பாங்க. அதை கோமாதான் கூட கூட்டு வருவாங்க. நம்ம எங்கிருந்து சுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் கானானை சுதந்திரிக்கும் போது நீ என்ன செய்ப்போ, பலி செலுத்தம், காலை பலி செலுத்தி இவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் ஆகாது, அது வெட்டுறதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்க, அது சும்மா வந்துட்டு போயிட்டோம் பலிக்கு. அந்த மாதிரி அது வந்துட்டு அப்படியே நானும் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த படம் ஓட்டிப்போம் பார்த்தீங்களா, நானும் மட்டன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு படத்தையும், நானும் சிக்கன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோழி படத்தையும் அப்படின்னு காட்டுற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அது இப்படி வந்துட்டு இப்படி போகிற மாதிரி பூசணிக்காக நல்லா என்ன பண்ணாங்க, ரெட்டாக ஏதோ ஒரு மாவு கலந்து ஒடிச்ச மாதிரி இப்போ போய் தானே மாடம் வந்துச்சு, ரத்தம் வெளியே வந்துச்சு, இந்த புகையை தள்ளிட்டாங்க. ஆஹா முடிஞ்சிச்சு, இப்போ உள்ள போயிடணும். என்ன ஐடியா பார்த்தீங்களா, எல்லாம் இங்கிருந்து சுட்டுட்டேன், எல்லாம் இங்கிருந்து சுட்டு அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அருமையான பேர் வச்ச நம்ம இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. கானானை சுதந்திரிக்கும் போது இந்த சாபத்தை ஒழிப்பதற்காக ஏபேல் மலையிலே 12 விதமான கற்களை குவியலாக வைத்து அதிலே பரிசோதித்து கனவு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஏபேல் உடைய பலி, ஏபால் உடைய பலி என்ன பலி என்றால் வேதம் சொல்லுகிறது சுகந்தரிப்பின் பலி. அல்லேலூயா. The inheritance sacrifice or the inheriting offerings அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்தை நீங்க சுகந்தரிக்கணும்னா, ஒரு இடத்தை நீங்க சுதந்திரிக்கணும், ஆண்டவருக்கு நீங்க பலி செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லு, துதிக்க 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 எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தலாம். ஆமென். வேற ஒண்ணுமே சொல்ல. இது யோசுவாவுடைய நாட்கள், எழுப்புதல் நாட்கள். இந்த எழுப்புதல் நாட்களில் நீங்க கத்தி கவடா மற்ற பெரிய பொருட்களாக தேவை கிடையாது. ஒன்று செய்தா போதும், உன் வாயை விரைவா தர, அதை நான் நன்மையால் நிரப்புவேன். ஆண்டவரை துதிக்க துதிக்க நீ சுதந்திரித்துக் கொள்கிறாய். அல்லேலூயா. ஏபாலுடைய பலி சுதந்திரிப்பின் பலி. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்க எல்லாம் என்ன செய்யணுமா, அருமையான ஆவியானுடைய ஆலயத்தை விசுவாசி எல்லாம் நீங்க காலி கிரவுண்டு போயிட்டு, ஆண்டவரே இங்க நீங்க பங்களா எடுக்க கொடுத்து நன்றி, இங்க பங்களா எடுக்க கொடுக்க நன்றி, நீங்க எதை ஆசைப்படுறீங்க. ஆமென். ஒரு சின்ன வீடா போதுன்னா பரவாயில்ல, அதே சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய வீடானா அதே சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல பெருசு பெருசா வீடு வேணா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு விசுவாசம் பெருசா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எனவே நம்மளோட காலகட்டம் நம்ம வந்து வாகனத்தோட முடிச்சிடும். நம்ம பிள்ளைங்களோட காலகட்டம் தான் 4 சக்கர வாகனத்தை வச்சிருப்பாங்க. நீங்க இப்ப யோசிக்கும் போதே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வாகனம் நிறுத்துற அளவுக்கு கட்டி வச்சிருக்கு. ஆமென். அப்படி வந்து கார் வந்து உள்ள போயிட்டு அப்படி திரும்பி போகணும், அப்படி திருப்பி எடுத்துன்னு வரணும் அந்த காரை, அப்படி பண்ணணும். அதே 6 அடி சந்தில் நீங்க வீடை கட்டி வச்சிருக்காங்க, பெருசா யோசிங்க. அல்லேலூயா. அந்த காலகட்டம் நம்ம சைக்கிளை வச்சிருந்தோம், 2 சக்கர வண்டி வச்சிருந்தோம், அது முடிஞ்சிச்சு. இப்போ பசங்களோட காலகட்டம். ஆமென். அல்லேலூயா. அதே போல 10 பேருக்கு பங்கிட்டு போவாதீங்க. ஆண்டவரே எங்களுக்கு தனியா சுதந்திரத்தை நீங்க தாங்கப்பா அப்படி கேளுங்க. ஆண்டவருக்கு நீங்க கேட்கும் போதே நீங்க சுதந்திரவாளியை மாற வேண்டும். வேதம் தான் சொல்கிறது. நம்மோட ரொம்ப ஸ்ட்ராங்கான மக்கள் யாரு, கானானியர். வேதம் சொல்றது சுதந்திரிப்புனா எப்படி தெரியுமாமா, ஒரு ஸ்ட்ராங்கான மக்களை டம்மி ஆக்கிட்டு
டம்மியான மக்களை ஸ்ட்ராங் ஆக்கணும் சுதந்திரம். அல்லேலூயா. விஷயம் சுதந்திரம்னா என்ன தெரியுமா? சுதந்திரிப்பதில் இன்ஹெரிட்டன்ஸ் தானா. நம்ம விட ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, எல்லா விதத்திலும் சிறந்தவங்களா இருப்பாங்கம்மா. அவங்கள ரொம்ப வீக் ஆக்கிட்டு உன்னை பலப்படுத்துவார். அதுதான் சுதந்திரிப்பு பலி. அல்லேலூயா. ஏபாலுடைய பலினால தான் சுதந்திரிக்கிற பலி. கானானியர் பயங்க அவர் ராட்சசர்கள் அவர் வந்து அந்த ஸ்பைஸ் வந்து சொல்றாங்க, அந்த வேலைக்காரர்கள் நம்ம விட அவர்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார்கள், அவர்கள் வந்து அவர் வந்து ராட்சசர்களா இருக்கிறார்கள், அவர் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க பயங்கரமா சொன்னாங்க. ஆனா அந்த சொன்ன மத்தியில வேதம் சொல்கிறது அவரெல்லாம் ஆண்டவர் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு எரியோ கோட்டை 7 வாட்டி சுத்தனோட அது டப்புன்னு விழுந்துருச்சு. அல்லேலூயா. புல்டோசர் இல்ல, எல்லாத்துல டிகிங் மிஷின் இல்ல, இல்லன்னா வச்சு வெடி வச்சு எடுக்கல, துதினால ஆண்டவர் காலி பண்ணிட்டாரு. உள்ள கடந்து செல்றாங்க, கடந்து சென்று சுகந்தரித்து அந்த ஆயுள் பட்டத்தை மேற்கொண்டு அவர் உள்ள போறாங்க. போகும்போது வேதம் சொல்லுகிறது நீ பலி செலுத்திட்டு போ, ஏன்னா நீங்க சொப்பமான ஆட்கள், நீங்க யுத்தத்துக்கு பழகின ஆட்கள், உங்களை விட யுத்தத்துக்கு பழகும் எல்லா விதத்திலும் சிறந்த மக்களை நான் அவமாக்கி உங்களை பலப்படுத்தினேன். அதுதான் சுதந்திர பலி. அல்லேலூயா. 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 வேதம் சொல்லுகிறது பலவானுடைய ஆசனங்களை தள்ளி தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். அதான் சுதந்திரிப்பு பலி. அல்லேலூயா. என்ன குவாலிஃபிகேஷன் டேவிட்? ஒரே குவாலிஃபிகேஷன், he know how to praise God. அல்லேலூயா. கர்த்தரை காலத்தை ஸ்தோத்திரிப்பேன். என்னப்பா உனக்கு தெரியும்? நான் கர்த்தரை காலத்தை ஸ்தோத்திரிப்பேன். என்னப்பா உனக்கு தெரியும்? என் கர்த்தரை காலத்தை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு என்ன தெரியும்? எனக்கு கர்த்தரை காலத்தை ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஒரே குவாலிஃபிகேஷன் to praise the Lord. ஆண்டவர் அதனால நம்ம ஸ்தோத்திரம் சொல்லுமா, துதி சொல்லுமா, அது வந்து உனக்கு வந்து இன்ஆக்சுவலா வந்து ஒரு மாதிரி ஹேபிட்டா வந்து பல் விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி, அடிக்கடி முடிய சொறிகிற மாதிரி, பின்னாடி திரும்பி பேசுற மாதிரி, இது ஒரு பழக்கமா இருக்கும். சோத்திரம் சோத்திரம். உனக்கு பகையா இருந்தாலும் சோத்திரம், பகையா இருந்தா தூரத்துல இருந்து சோத்திரம் பண்ணு, ரொம்ப அன்பா இருந்தா கிட்ட வந்து சோத்திரம் சொல்லு, ரொம்ப அன்பா இருந்தா கட்டிப்பிச்சு சோத்திரம் பண்ணு, ஆனா சோத்திரம் பண்ணிட்டு. அல்லேலூயா. எப்படியாவது ஒண்ணு செய்யும். உனக்கு அன்பா இருக்கும்போது ரொம்ப உன் அன்பை பகிர்ந்துக்கோ, உனக்கு வம்பா இருக்கும்போது ரொம்ப தூரத்தை ஒரு 6 அடி தூரத்தை போயிட்டு, ஆனா நீ துதி செலுத்தணும். கர்த்தரை காலத்தை சோத்திரம், கர்த்தரை காலத்தை சோத்திரம். அதுதான் குவாலிஃபிகேஷன். வேதம் சொல்லி இந்த பலி செலுத்தும் போது பலவானுடைய ஆசனங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிக்கிற அந்த சங்கீதத்துல பாருங்க, பலவானுடைய கைகள் முறிந்து போயிடுச்சா. அருமையான தேவன், நீ துதித்து 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 நீ முன்னேற போற. அல்லேலூயா. நீ துதித்து 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 நீ கடக்கால் போட போற. துதித்து 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 நீ பில்டிங் எழுப்ப போற. துதித்து 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 உன் கடலெல்லாம் அடைக்க போற. துதித்து துதித்து புது பொருளா வாங்கி உள்ள அடைக்க போற. அல்லேலூயா. எல்லாமே துதியாக நடக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளாம் பிரைஸ் நேம் பிரைஸ் லார்ட் அப்படின்னு பேர் வைக்க போறோம். அவன் துதி, அவன் துதி, இவன் துதி, இவன் துதி. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பெருமை அப்படிதான் நம்ம வசனம் கொண்டு வரோம். மெய்யூர் பரமானந்தன் ஒருத்தர் இருந்தாரு. அது காவி கலர் உடை போட்டிருப்பார், மறைந்துட்டார் தேவர் மாஸ்டர். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் படிக்கிறார். மெய்யூர்னா திருவள்ளூர் தாண்டி ஒரு ஊர் இருக்குமா, அரக்கோணக்காரனுக்கு தான் தெரியும், கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க. அங்க போகும்போது அவர் பசங்களோட பேருமா, ஒருத்தன் பேர் வந்து ஆமேன், இன்னொருத்தன் பேர் அல்லேலூயா. ஆமேன் நீங்க வா, அப்பா அல்லேலூயா கூடுப்பா, அல்லேலூயா நீங்க வாப்பா. அது இது அவங்க சார் வந்து அந்த ஆமைங்கிற வார்த்தை தெரிஞ்சிச்சு. அவர் பிராமின் கணக்கு வார்த்தை அரங்கனாவே பிராமின் தான் இருப்பாங்க. அவர் பேர் கனகராஜம். அவர் வந்து அப்படின்னு சார் என் பேரை ஒழுங்கா கூப்பிட்டா தான் நான் வருவேன். அப்ப அந்நிய வாயில் என்ன பேர் தான்? ஆமே இங்க வா, அல்லேலூயா இங்க வா, ஆமென் அல்லேலூயா. அந்த பேரை வச்சு என்ன செய்தார்? எல்லாரோட வாயில் அது வர மாதிரி செய்தார். ஆமென் அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நமக்கு பிறகு குழந்தைங்க என்ன பேர் வைக்கணும்? ஆமென் பிரைஸ் லார்ட். இது வரைக்கும் 8 பேர் கொடுத்துட்டார். எத்தனை பேர் எழுதி வச்சுக்கிறான்னு தெரியல. ஆமென் அல்லேலூயா. வேதம் சொல்ற கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த சுதந்தரிப்பு என்பது இந்த காரியத்தெல்லாம் நிவர்த்தி செய்து ஆண்டவர் என்ன உள்ள இருக்கணும். பலவான்களை எல்லாரையும் தள்ளி
பெரிய பெரிய செல்வங்கள் எல்லாரையும் காலி பண்ணி நம்ம தெரிந்தெடுத்து ஆண்டவர் உள்ள நுழைக்கிறார். அதுதான் சுதந்திரிப்பு பலி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய முறை நம்ம துஷ்டனா கண்டா தூரமா இருக்கு அப்படின்ற வார்த்தையோட இருப்போம். இவங்களோட நம்ம போயிடுவேன் சொல்லி நிறைய பேர் நம்ம பேசாமலே போயிட்டோம். நீங்க பேசாம போனா உங்களோட ஞானவான் என்ன பண்ணுவான், ஆனா சுதந்திரவாளின்னு என்ன பண்ண மாட்டான். ஆனா நீ பேசுவேன் யாருக்கிட்டனா உங்ககிட்ட சண்டை போடுறவங்க கிட்ட இல்ல, உன்னை படைத்த தேவன் கிட்ட. நான் கர்த்தரை காலத்தில் சோதனை புதிய குழந்தை நிச்சயமாயிருக்கும். வேதம் சொல்லுது ஆதியாகம புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 22:17, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பண்ணுவேன், உன் சந்ததியார் சத்துருக்குடைய வாசல் என்ன செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருக்கு தெரியும் அடுத்த வாட்டி எல்ஐசியோட ஓனர் நீங்களா இருப்பீங்க, அந்த ஹரியன் டவர் ஓனர் நீங்களா இருப்பீங்க, மெட்ரோஸ் ஓனர் நீங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஓனர் நீங்களா கூட இருப்பீங்க, வேளாண் ஸ்கூல் ஓனரா நீங்க கூட இருப்பீங்க. யாருக்கு தெரியும். அல்லேலூயா. சத்துருடைய வாசல் ஆண்டவர் நேசிக்கிறார், சுதந்திரிப்பார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான, ஒரு வாட்டி நம்ம ஆண்டவரை பார்த்துட்டாங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, அவங்களால நினைக்க முடியாது. ஆமென். வேதம் சொல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சுதந்திரிக்கிறீர்கள், சத்துருடைய வாசல்களை சுதந்திரிப்பீங்க. நீங்க பிளான் பண்ணி வச்சுங்க எந்தெந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏபால் பலின்னா சுதந்திரிக்கும் பலி. வெரி குட். இரண்டாவது என்னன்னா, ஏபால் பலினா சாபத்தை முறித்தவன். ஏபால் பலினா என்னன்னா சாபத்தை. இப்போ என்ன ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ரெண்டா ஒண்ணா வைக்கிறார். ஆமென். இங்க ஆசீர்வாதத்தோட பேர்கள்லாம் வாசிக்கிறோம். உபாகம புத்தகத்துல 27ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தோட பேர்கள்லாம் என்னென்ன பேர் பாருங்க. ஆசீர்வாதோட பேர்கள், அவ பேர் என்னன்னா சிமியோன். ஆசீர்வாதமா. சைமன் ரொம்ப ஆசீர்வாதமா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. லேவி ரொம்ப ஆசீர்வாதம். ஜூடா ரொம்ப ஆசீர்வாதம். ஐசக் இசக்கர் அவர் ரொம்ப ஆசீர்வாதம். ஜோசப் ரொம்ப ஆசீர்வாதம். பெஞ்சமின் அவர் ஆசீர்வாதம். பெஞ்சமின் தெரிஞ்ச ஆசீர்வாதமா இருக்காரு. இப்ப யார சாபம் பார்க்கிறோம். சாபம் யாரு? ரூபன் ரொம்ப சாபம், காத்து ரொம்ப சாபம், ஆசே ரொம்ப சாபம், செபுலோன் ரொம்ப சாபம், தான் ரொம்ப சாபம், நப்தலி சாபமும் சாபம். அல்லேலூயா. நப்தலி இந்த நெத்திலாம் பார்த்தீங்களா, பார்க்க மீன் வகையில ரொம்ப சின்ன மீனா இருக்கு. மற்ற மீன்லாம் இறால் கடலாம் பெருசா இருக்குது, அதுவும் மீன் தான் இருக்குது. ஆனா எவ்வளவு இருக்கு? ரொம்ப கம்மியா இருக்கு. பார்க்கணும் சாபம். ஆனா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சாபத்தை ஆசீர்வாதத்தை ஒண்ணா வைக்கிறது. ஏன் ரூபனுக்கு சாபனா, வேதம் சொல்லுகிறது தகப்பன் மஞ்சத்தை தீர்த்துப்படுத்தினாய். அது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 16 இருந்து கிட்டத்தட்ட இதே அதிகாரத்துல 26 வருஷம் எதெல்லாம் சாபம். தகப்பன் தாயை தூஷிக்கிறது சாபம், பிறனுடைய எல்லைக்குறியில கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறது சாபம், அதை ஒட்டி போடுறது, கல் மேல கல் டக்குன்னு போட்டு அப்படியே ஒண்ணா விட்டுறாங்க சாபம். வேதம் சொல்லுது. ஒரு அடி கேட்காத விடுங்க, ஒரு பைப் வரணும். நாளைக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன்லாம் போச்சுன்னா நீங்க எடுத்து பின்னாடி இருந்து ஒரு டைனர் விடணும். நீங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பூசறதுக்கு ஒரு அடி விடணும், 2 அடி விடணும். அதை விட்டுட்டு ஒட்டி கலப்படம் பண்ணிக்கலாம். வேதம் சொல்றது சாபம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுது குருடனை வடித்த பசைகள். அதை தெரியுது, அவர் வீக்குன்னு தெரியுது. அந்த அம்மா அவங்களை ரொம்ப நோண்டுறது. கண்ணு தெரியாத ஆட்கள் தெரியுது, ரொம்ப அங்கவீன ஆட்கள் தெரியுது. அவங்களை ஏதாவது நீங்க துன்பப்படுத்தணும், அது சாபம் சொல்லுது. அது மாத்திரமல்ல, பரதேசி, திக்கற்றவர், விதவை ஆகிய இவர்களை நியாயத்தை அவங்களுக்கெல்லாம் நல்ல நியாயத்தை வழங்கணும். அவங்களெல்லாம் பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லு. நிறைய சாபங்கள் ஒன்றாக சொல்லிக் கொண்டே இருக்கு. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த சாபத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்தாராம்? பலி நிமித்தமாக முறியடித்தார். ஆமென். அந்த 12 கற்களை ஒண்ணாக்கி 6 ஆசீர்வாதம் நீ கொடுத்தாரு, சாபத்தையும் கொடுத்தாரு. 2 ஒண்ணா வச்சு என்ன செய்யுங்க, நீங்க இந்த பலியை செலுத்துங்க. இது நிமித்தமாக சாபம் முறிக்கப்படும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம சாபம் முறிச்சதுனால நல்ல வளர்ந்து வரும்போது நான் எங்க அம்மா கேட்டேன், ஏம்மா எனக்கு இந்த பேர் வச்சு பைபிள் எல்லாம் படிக்கும்போது அப்படின்னு சொல்லுவேன். தெரியாம வச்சுட்டேன். பார்ப்போம் தெரிஞ்சிருந்தா அந்த பேரை வச்சிருக்க மாட்டேன். ஆனா
இந்த சாபத்தை ஆண்டவர் முடிச்சிட்டார் என்பது இப்பதான் இந்த நாட்கள்லாம் போகுது. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது Galatians chapter 3 verse 30, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாகிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்துல சாபத்தின் பிள்ளை, ஒரு காலத்துல சாபமான பேர் யார் பேர்? வேற யாரும் விட்டுல, மற்றவங்களை யாரும் சொல்ல போச்சுக்கிறீங்களோ. அதனால கிறிஸ்துவ ஒரு காலகட்டத்துல ரூபன் சொன்னாலே சாபம். ஆனா ஆண்டவர் என்றைக்கு மரிச்சாரோ அந்த சாபம் மரிக்கப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதம் சொல்லுது, சாபம் முறிக்கப்பட்ட பலி ஏமான் பலி. ஹல்லேலூயா. அந்த மலையில போய் கல்லதாடுறாங்க. ஆனால் கல்வாரியிலே தேவன் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி மனுக்குலத்தை மீட்டு எல்லாருடைய சாபங்களையும் பாவங்களையும் முறியடித்து இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை நீங்களாக்கி நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபம் முறிக்கப்பட்ட இடம் ஏவாள், சாபம் முறிக்கப்பட்ட இடம் கல்வாரி. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் புரியப்படும். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, இந்த ஏபால் பலி என்பது சுகந்தரிப்பின் பலி மாத்திரமல்ல, சாபத்தை பொறுத்த பலி மாத்திரமல்ல, இது சுத்தம் பண்ணி கொண்ட பலி. ஆமென். யோசுவா புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு மேல் என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்ன செய்ய விட்டார்கள். ஹல்லேலூயா. சர்வாங்க தகன பலினா என்ன? நம்ம கேட்டிருக்கோமே. சர்வத்தையும் என்ன செய்யணுமா? எரிக்கிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லி இதுக்குள்ள என்ன இருந்ததா? ஆஷஸ் அண்ட் போன், வேற எதுவுமே இல்லை. அப்ப எல்லாத்தையும் அந்த சர்வாங்க தகன பலியில என்ன செய்யப்படுதா? இவருடைய எல்லாருடைய பாவத்தையும் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படுது. ஆமென். ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள சமாதான காரணராய் மாறிட்டோம். ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா, குடும்பத்தை போகும்போது சமாதானத்தோட போவோம். கோ வித் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? இப்ப கானானுக்குள்ள போனோம், எத்தனையோ பிரச்சனை பார்த்தாங்க. அங்கிருந்து பார்வோன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி அந்த ஆயி வரைக்கும் பிரச்சனை தான். ஆயி வரைக்கும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த ஈபில எல்லாம் ஏஐ வந்திருப்பா பாத்தீங்களா? ரொம்ப கஷ்டம். அவர்கிட்ட ஒரு பொருள் ஏதாவது ஒரு பர்மிஷன் வாங்குறது. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஏஐயா பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஆயி வரைக்கும் பிரச்சனை தான். கடந்து போறாங்க. ஆண்டவர் தங்களை சுத்தம் பண்ணி சொல்றாரு. யோசுவாவோட ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். யோசுவா வரைக்கும் ஒரே கோட்பாடு, இன்றைக்கு உங்களை நாளைக்கு கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், தேவனை தரிசிப்பார். அருமையான தேவச்சனமே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும்? சுத்தமான சாட்சி. வேதம் சொல்லுது, சுத்தமான பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி செலுத்தணும், குற்ற நிவாரண பலி செலுத்தல. இது கில்ட்டி ஆஃபரிங் செலுத்தல, இது சின் ஆஃபரிங் செலுத்தல. இது செலுத்தப்பட்ட ஆஃபரிங் என்னன்னா சர்வாங்க பர்ன்ட் ஆஃபரிங், எல்லாம் எரிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. சாபங்கள் பாவங்கள் முறிக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்யலாம்? இந்த ஏபால் பலி செலுத்தலாம். ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சது, சிலுவையில் எல்லாம் முடிஞ்சது. வேதத்தை வாசிக்கும் ஏசாயா புத்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்குமா? ஏசாயா 53. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நாங்கள் முகங்களை மறைக்க போயிட்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் என்ன, ரொம்ப அதிகமா என்ன செய்வது? இந்த சர்வாங்க பலியில சந்தா வெட்டுற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு அடிப்படாத காயப்படாத இடமே. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும் காயப்பட்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய
எப்படி ஒரு ஆட்டு மேல அந்த லேவியர் அந்த ஆசாரியர் கை வச்சு சோன்சோட பாவங்கள் இந்த ஆடு எடுத்து இதை பலி செலுத்துன்னு சொல்றதோ, அதே போல மெய்யான பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து, நாம் ஒரு தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்டு எண்ணினோம். நம்முடைய மீது நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் வர்றதுக்கு he paid the price. Hallelujah. அதான் சொல்றேன், நீங்க நானும் சண்டை போறதுக்கு 1000 காரணம் இருக்கும், ஆனா நம்ம ரெண்டு சமாதானம் ஒரே காரணம், எஸ். நான் இயேசுவை பேசுறேன், நீங்க இயேசுவை கேட்குறீங்க, நீங்க இயேசுவை பத்தி சொல்றீங்க, நானும் இயேசுவை பத்தி சொல்றேன். அப்ப நமக்குள்ள சமாதானம் ஒரே காரணம், எஸ். வேதம் சொல்லி he paid the price. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனா இருக்கார். அவர் அந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தார். வேதம் சொல்லி நமக்கு சமாதானம் உண்டு பண்ணணும். ஆக்கினை அந்த பெனால்டி யார் கட்டினாரா? இயேசு கட்டினார். அல்லேலூயா. எனவேதான் சொல்றாங்க, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேகரை நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் தேவனுடைய, நான் தேவனோட பிள்ளைன்னா நான் என்ன செய்யணும்? ஒருத்தர் சமாதானம் பண்ணி வைக்கணும். சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அந்த சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல விழுந்துதான். ஏபால் பலிக்கு என்ன பலி சேர்த்தாங்க? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலி. அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் வந்துருச்சு, டக்குன்னு மூடிக்கிறீங்க. சொல்லிடணும், சர்வாங்க தகன பலியும் அந்த பலி செலுத்தினால சமாதானத்தோடு என்ன செய்தால் காணாமக்குள்ள பிரவேசித்தார். அல்லேலூயா. 3 வெவ்வேறான பலிகள். ஏபால் பலி, ஒன்று சுதந்திரிக்கிற பலி, யார் பலமானமா தள்ளிட்டு வீக்கான பிள்ளையை கொண்டவர். 2வது சாபன பலிகள், 6 பேரும் ஆசீர்வாதம், மீதி பேர்லாம் சாபம் அப்படின்னு பிரிச்சு வச்சுட்டாங்க. ஒரே வயிற்றுல பிறந்த பிள்ளைகள், அதுவும் முதல்ல சாப்பிட்டாங்க. ரூபன் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க, 2வது பிக்கப் பண்ணிட்டாங்க சிமியோன். அந்த அட்டவணைகளை பார்க்கணும், ரொம்ப அழகா இருக்கு அந்த அட்டவணைகள். நம்ம டெக்ஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த அட்டவணைகளை பார்க்கும்போது, அந்த அட்டவணையில பார்க்கும்போது 2nd 3rd, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 10th 11th 12th இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, 2nd 3rd 5th, அதுக்கப்புறம் 10th 11th 12th இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஆசீர்வாதம்ட்டாங்க. 1st 4th 5th 6th 7th 8th 9th, இந்த ஃபர்ஸ்ட் பிறந்தது, 4வது பிறந்தது, 6வது பிறந்தது, 7வது பிறந்தது, 8வது பிறந்தது, 9வது இதெல்லாம் சாபம் ஆயிட்டாங்க. 2வது பிறந்ததும் ஆசீர்வாதம், 3வது பிறந்தது ரொம்ப ஆசீர்வாதம். நமக்கே சிரிப்பாரு. 5வது பிறகு ரொம்ப ஆசீர்வாதம், அதான் 5ஆம் பிறன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10வது பிறகு பார்த்து ஆசீர்வாதமா. நம்ம அந்த 10லாம் பிறந்தே கிடையாது, கிடையாது. 11 பணங்கள் ரொம்ப ஆசீர்வாதம். எனக்கு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நான் என்னோட ஜெபம் அதுதான், இனி புதுமண தம்பதிகள் இப்படிப்பட்ட அட்டவணைகளோட அக்கிரமம் அப்படி ஆயிட்டாங்க. 12 பிறந்துச்சுன்னா ஆசீர்வாதம் சொல்லுது. ஆனா இதெல்லாம் 9 8 7 6 4 1 என்ன செய்வது? சாபம். ஆனா கர்த்தர் 2 ஒண்ணாக்கி சாபத்தை முறித்து ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் சுத்த பலி. அல்லேலூயா. என் சாபம் எப்படி முறிக்கப்படுதுன்னா, அந்த ஆட்டுக்கடாயில இல்ல, விளையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஆமென். இது சுகந்தரிக்கிற பலி, இது சாபத்தை முறிக்கிற பலி, இது சுத்த பலி. கர்த்தர் தாமே இதை ஏகல் பலியின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.